நன்றி ஐயா. சின்னத்தை பார்த்து வாக்களிக்கும் முறையை மாற்றி வேட்பாளரின் எண்ணத்தையும் அவர் ஏற்றுக்கின்ற கொள்கையும் தத்துவத்தையும் பார்த்து வாக்களிக்க நாம் தமிழர் கட்சியால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற மருத்துவர் நா. சுரேஷ்குமார் அவர்களை அறிமுகப்படுத்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமோன கார்த்தி இப்போது சிறப்புரையாற்றுவார். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முடக்கத்தை சுமந்து நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முடைய அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். உலகத்தின் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட இந்திய பெருநாட்டின் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் 19 அன்று இந்தியாவின் தலையெழுத்து தீர்மானிக்கப்பட போகிறது. சரியாக இன்றிலிருந்து 34 நாட்கள் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்ங்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்கிறார்கள். ஒரு புறம் திமுக, இன்னொரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் பாஜக. நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனிச்சு களமிறங்குது. நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, 10 ஆண்டுகால மோடி ஆட்சி, மறுபடியும் மோடி வேணுங்கிறான், வேண்டும் மோடி மீண்டும் மோடிங்கிறான். 2 வார காலமாக ஐயா மோடி தமிழ்நாட்டில் சுற்றி இருந்தார். எதுக்காக தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்காருன்னு பார்த்தா, முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டிலையும் தொடங்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கிறார். பாரதிய ஜனதா மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டை ஆளுகிற சூழல் வந்தால் இந்த நாட்டின் கடைசி தேர்தலாக கூட இந்த தேர்தல் இருக்கலாம். இந்த நாட்டின் ஜனநாயக அமைப்பு முறைகளை குலைத்து தன்னாட்சி அமைப்புகளை கையகப்படுத்தி ஒட்டுமொத்த நாட்டை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா. நாளைக்கு என்ன பண்ணுவான் பாஜக ஆட்சிக்கு வந்தா? மாநிலங்கள் இருக்கு, மாநில அரசு இருக்கு, மாநில அரசை முழுமைக்கும் யூனியன் பிரதேசம் போல அதிகாரமற்ற தான் மாற்றிடுவான். மாற்றிட்டான்னா மாநில முதலமைச்சர் போராட வேண்டியிருக்கும். இன்னைக்கு போராடுற போராட்டத்தை விட பெரிய போராட்டமாக இருக்கும். அது நாட்டுக்கே பேரிடியாக மாறிடும். ஒரு பக்கம் குடியுரிமை சட்ட திருத்தம், அதை அமலாக்கம் செஞ்சுட்டேன். இன்னொரு பக்கம் காமன் சிவில் கோடு, அதை கொண்டு வருவோங்கிறான், பொது சிவில் சட்டம்னு. ஏற்கனவே ஜார்க்கண்டில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த மாநில அரசு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்துச்சு. அந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் என்ன சிக்கல்? இந்த நாட்டில் குற்றம் நிகழ்ந்தால் குற்றத்தை செய்தவர் யாராயினும் அவருக்கு ஒரே தண்டனை, ஒரே நடவடிக்கை தான். அதில் மத பாகுபாடு இருக்காது. கொலையோ கொள்ளையோ அதுதான் நடைமுறை. ஆனால் அதே சமயத்தில் திருமணம், வாரிசுரிமை, தத்தெடுக்கிறது, மறுமணம், இதில் ஒவ்வொரு மதத்துக்கும் மாறுபாடு இருக்குது. அப்போ அந்த மதத்தை பொறுத்து அந்த உரிமை மாறும், சட்டம் மாறுங்கிறதான் சிவில் சட்டம், உரிமையல் சட்டம். ஆனால் பாஜக என்ன பண்ணுறான், இனி மதத்துக்கு மதம் மாறுபடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிவில் சட்டம்ட்டான். ஜார்க்கண்டில் கொண்டு வந்த சிவில் சட்டத்துக்கு பிறகு ஜார்க்கண்டில் என்ன நிலைமைன்னா, ஜார்க்கண்டில் அத்தை மகளை மாமன் மகளை திருமணம் செய்ய முடியாது. அதான் நிலைமை. அதே போல் இங்கே கொண்டு வந்துடுவேன். 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாண மகளை காதலிச்சு பொண்ணு செட் ஆகலை, சரி மாமன் மகளையும் அத்தை மகளையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் போனால் அந்த பொண்ணே ஒத்துக்கிட்டு நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலன்னாலும் நரேந்திர மோடி உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டார். யோகி ஆதித்யநாத் போல நீயும் மொட்டையாக சுற்றணும். இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? இந்த ஆட்சிக்கு பேர் தான் மோடி ஆட்சி, குஜராத் மாடல் ஆட்சி. 2019 தேர்தல் நெருக்கத்தில் ஐயா மோடி சொன்னாங்க, என்னை பிரதமர் அழைக்காதீங்க. அப்போ என்னங்க அழைக்கிறது? வாயில் என்னென்னமோ வருது, அதெல்லாம் அழைக்க வேண்டாம். பிரதமர் அழைக்காதீங்க, சவுகிதார் அழைங்க.
அது என்ன ஜவுகிதார்? ஜவுளி கடை வச்சிருப்பாரோ? இல்லை இல்லை, ஜவுகிதார்னா தமிழில் பாதுகாவலன் பொருள். நான் ஒரு பாதுகாவலன் தான், மற்றபடி எதுவும் இல்லை. என்னை எல்லாரும் ஜவுகிதார்னு கூப்பிடுங்கன்னாரு. ஐயாவோட ட்விட்டர் கணக்கு, ஃபேஸ்புக் கணக்கில் எல்லாம் ஜவுகிதார் மோடி ஜவுகிதார் மோடியும் போடப்பட்டுச்சு. தேர்தல் முடிஞ்சு ஜவுகிதார் போயிட்டார். இப்போ இந்த தேர்தலுக்கு அதே பிட்டை போட முடியாதுல்ல, வேற பிட்டு. மோடிக்கா பரிவார். அது என்னங்க மோடிக்கா பரிவார்? மோடியின் குடும்பம். மோடிக்கு தான் குடும்பம் இல்லைன்னாங்களே. அவர் சொல்றாரு, எனக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த நாடு தான் எனக்கு குடும்பம், நீங்க எல்லாரும் மோடியின் குடும்பம் அப்படின்னு. சரி, நாங்கள் குடும்பத்தை பெட்ரோல் விலை எடுத்து, கேஸ் சிலிண்டர் விலை எடுத்து கஷ்டப்படுறோம், நீங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறீங்களா? அப்படியாவது மோடியின் குடும்பம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நாடகம், ஒவ்வொரு வேடம். பாஜக 2014 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறதா? 2014 பாஜக ஆட்சி கொடுத்துக்க முடியும் சொன்னான். நாங்கள் வந்தோம்னா வறுமையை ஒழிச்சிருவோம், ஏழ்மையை ஒழிச்சிருவோம், நாட்டை அப்படியே சொற்கலோகமாக மாற்றிடுவோம். 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க, 60 மாதம் பாஜக வாய்ப்பு கொடுங்க. நான் ஏழை தாயின் மகன், வறுமையை உணர்ந்தவன், ஏழ்மையை உணர்ந்தவன், பசி பஞ்சத்தை அறிஞ்சவன். எனக்கு வாக்கு செலுத்தினால் நாட்டை வல்லரசாக மாற்றுவேன் நரேந்திர மோடி. 10 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்டுச்சு ஐயா மோடியின் கரங்கள்ல. 60 மாதம் அல்ல, 120 மாதம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் நிகழ்ந்த மாற்றம் என்ன? ஐயா மோடியோட ஆட்சி காலத்தில் நாட்டு மக்கள் பெற்றது என்ன? 10 ஆண்டுகளை கொடுங்கோல் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. மன்மோகன் சிங்கை விமர்சிச்சான், திட்டினான். ஆனா அந்த மன்மோகன் சிங்கே பரவாயில்லைங்க நிலை தள்ளி விட்டா தான் மோடி ஆட்சியின் சாதனை. 62 ரூபா இருந்துச்சு பெட்ரோல் விலை இருந்தப்ப. இதே பாஜக போராடியது, நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டது. 62 ரூபா பெட்ரோல் டீசல்னா மக்கள் எப்படி வாழ முடியும்? நாட்டு மக்களை வாட்டி வதைக்கலாமா? கேட்டது பாரதிய ஜனதா. அதிலும் அம்மா தமிழிசை பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, டீசல் விலை திக்குமுக்காடாகிறது, கேஸ் சிலிண்டர் விலை கொதிப்படை வைக்கிறது. எதுக்கு முனையா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் பெட்ரோல் டீசல் விலை என்ன நிலைமையில் இருக்கு? 100 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன், 100 110 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன். திரும்ப என்ன ஆகும்? நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, ஒண்ணுமில்லை, ஒரு 2 ஆண்டு பொறுத்துக்குங்க. 2 ஆண்டு தான், சரிங்கம்மா, 2 ஆண்டுக்கு பிறகு அதுவே பழகிடும், அவ்வளோதான். ஒருபோதும் எந்த மாற்றம் நிகழப்படுறதில்லை. இப்போ திடீர்னு பார்த்தா பெட்ரோல் டீசல் விலை கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்குன்னு செய்தி வருது. போன வாரம் பார்த்தா பெண்கள் தினம் வருது, மகளிர் தினம். மகளிர்லாம் கஷ்டப்படுவாங்க, நான் 100 ரூபா குறைக்கிறேன். திடீர்னு மகளிர் மேலே ஏன் பாசம் வருது? ஏன்னா தேர்தல் வருது, அதனால இந்த நாடகம். மற்றபடி இந்த பாஜகவின் ஆட்சி காலத்தில் நாட்டு மக்கள் பெற்றது என்ன? பாஜக வந்தா என்ன சாதிச்சிருவே? என்ன சாதிச்சிருவே? நாங்கள் மதுவே இல்லாமல் மாநிலத்தில் முழுக்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லுவியா? பாண்டிச்சேரியில் உன் கூட்டணி ஆட்சி நடக்குது. பாண்டிச்சேரியில் மது ஒழிச்சிட்டியா? பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கா? பாஜக ஆட்சிக்கு வந்தா லஞ்சமுள்ள ஒழிஞ்சிரும்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் லஞ்சமுள்ள ஒழிச்சிட்டியா? என்ன பதில் வச்சிருக்க? எதுக்கு பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போடணும்? இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நரேந்திர மோடி செஞ்ச ஒரு நன்மை சொல்றா, ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை. ஆனா பாஜக வந்துடும். 18 விழுக்காடு வாக்குங்கிறேன். தமிழ்நாட்டில் 5 இடத்துல வெற்றி பெறுவோங்கிறேன். எந்த 5 இடம்? எந்த 5 இடம்? தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுறாங்க, 5 இடம் வெற்றி பெறுவோங்க. 5 இடத்த சொல்லுடா. அந்த இடம் எந்த இடம்டா? போரூர் சுடுகாடு, கண்ணாவட்ட சுடுகாடு, நுங்கம்பாக்கம் சுடுகாடு, அந்த 5 இடமா? எங்க வச்சு போற? நீ இந்தியாவோட பல மாநிலங்கள் ஆளலாம், தமிழ்நாட்டில் நீ மண்ணுதான். தமிழ்நாட்டில் கதைக்காகாது. அதுலேயும் அமித்ஷாவை பெரிய ராஜதந்திரின்னாங்க. அமித்ஷா போல ஆள் இல்லைங்க, பெரிய சூத்திரதாரிங்க, ராஜதந்திரிங்க தான் அப்படின்னா. ஆனால் அதே அமித்ஷா சொல்றாரு, கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்கிறது. இந்த பக்கம் அமித்ஷா, அந்த பக்கம் ஐயா அண்ணாமலை. அவரு கதவு மட்டும் இல்லைங்க,
நாங்கள் ஜன்னலை கூட தந்து வச்சுருக்கோம். கதவு வழியாக சொந்தக்காரன் வருவான், நண்பன் வருவான், விருந்த வருவான். ஜன்னல் வழியாக ஒருத்தன் போடுறான்னா திருட்டு போய் வருவான்டா. நீ ஜன்னல்ல மேற்கூரையே பேத்து வச்சாலும் சரிதான். தமிழ்நாட்டிலும் கதை ஆகப்படுது இல்லை. யாரை கூட்டணி சேர்த்திருக்கான்? நாங்கள் மகா கூட்டணி அமைக்க போடுறோம். மெகா கூட்டணி. என்ன மெகா கூட்டணி? கூட்டணின்னு ஒருத்தர் வந்தார், ஐயா ஜி.கே. வாசன், பரிதாபத்துக்குரிய ஒரு ஒருத்தர். ஆண்டுக்கு 360 நாள் இருக்குன்னா 360 நாள் சும்மாவே இருப்பார். எந்த வம்புக்குத்துமுக்கும் போக மாட்டார். கண்டனம் கிடையாது, போராட்டம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, அமைதி, சாந்தி, சமாதானம். வானூர்தி நிலையத்தில் இறங்கி வர்றாரு ஜி.கே. வாசன், ஒரு கட்சி தலைவர். தனி ஒரு ஆளார் பைத்திட்டு போறாரு. ஒரு ஆள் அந்த ஜி.கே. வாசனை என்ன பொங்கலை கொடுத்தாங்களோ, என்ன கிரமத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணாங்களோ தெரியல, கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரும் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டார். அவர் ஒரு கட்சி, இன்னொரு கட்சி, பெரிய கட்சி, நம்ம ஐயா சரத்குமார் கட்சி, அவரை கூட்டு வந்துட்டாங்க கூட்டணி அப்படின்ட்டு. அவர் ராத்திரி 2 மணிக்கு படுத்துக்கிட்டு யோசிச்சிருக்காரு, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கூட்டணின்னு போய் இது பண்ணிக்கிட்டு பேசாமல் கட்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டான்னு. மனைவி ராதியா தூக்கிடுறதுக்கு, ஏமா இந்தாம்மா எந்திரிமா, நான் பாஜகவோட போயிடலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற, நீ ஏதாவது பண்ணி தொலை பண்ணி தூங்க விடுன்னு இருக்கு. அம்மா காலையில் வந்தோடனே என் மனைவியிடம் கேட்டேன். என் மனைவியே சொன்ன பிறகு மாற்று கடத்த என்ன, மனைவியை விட்டுட்டு யார்கிட்ட கேட்கறது? எங்கள் கட்சியில் பொதுக்குழு ஒன்று இருக்கா இல்லையாங்க, செயற்குழு ஒன்று இருக்கா இல்லையாங்க, அவர் சந்துட்டார். இப்போ சரத்குமார், ஜி.கே. வாசன் ஒரு பயங்கரமான கூட்டணி. அந்த பக்கம் அதிமுக பக்கம் எட்டி பார்த்தா அங்கே அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அணி இருக்கும்ல, உட்கார்ந்து பேசுகிறாங்க. யாரோட பேசுகிறாங்கன்னா மன்சூர் அலிகானோட. நீ வந்து படத்தோட ஹீரோவை தூக்கிட்ட, நான் வில்லனை தூக்கிட்டேன் பார்த்தியா. மன்சூர் அலிகானோட 4 பேர் அண்ணன் மன்சூர் அலிகானோட. இப்போ காலையில் செய்தியை பார்க்குறேன், மன்சூர் அலிகானை விட்டு மன்சூர் அலிகானை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இருக்கிறதே 4 பேர். அதுக்கு அவர் சொல்கிறார், அவன் வந்து திருட்டு போய் லேப்டாப் திருட்ட வந்தவன், அவன் வந்து ரூம் பாய், அவனை சேர்த்த தப்பா போச்சு, என்னைய கட்சி விட்டு நீக்கிட்டான். இதெல்லாம் கூட்டணி கலையபரங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் பாஜக உறவு இல்லைங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஓட்டும் இல்லை உறவும் இல்லை, நாங்கள் தனிச்சா நிற்கிறோம். நான் கூட்டணிக்கு ஆள் கேட்டால் ஒருத்தரும் வரல அப்படி நிற்கிறாங்க. இப்போ ஒரு வார காலமாக கமலாலயம் பக்கம் தண்ணிக்கன்னு போகிறவனே போகலையான். போனான்னா அவனை பிடிச்சி வச்சுட்டு வாடா 2 சீட் வாங்கிக்கடா, சும்மானா போகிற நில்லு அப்படின்னு. அந்த கதை தான். சரத்குமார் எப்படி தெரியுமில்ல, மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி வச்சார் 2021. 40 இடத்த கொடுத்துட்டார், இந்தாங்க வச்சுங்க போங்க அப்படின்னு. அவர் 40 இடத்த வச்சு நான் எங்கே போவேன், இந்த இடம் நீ வச்சுக்கிறேன்னு திரும்ப கொடுத்துட்டார். கொடுத்த சீட்டை திரும்ப கொடுத்தாங்க சரத்குமார். இவரெல்லாம் இங்கே கூட்டணி அமைச்சு நோட்டு பேரம் பேசி, சீட்டு பேரம் பேசி மக்களுக்காக போராட போறாங்களாம். அதான் அதிமுக நான் பழையபடியும் இல்லை. செந்தில் சொன்னது போல நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? நாதஸ் சொல்லிட்டான். அந்த மாதிரி அதிமுக திருந்திருச்சான், பாஜக உறவு இல்லையா. அவனே பாஜக கழட்டி விட்டான். இந்த கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை ஒன்று இருக்கும், புகழ்பெற்ற நகைச்சுவை. கவுண்டமணி செந்திலும் பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணு கருப்பாக இருக்கும், கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் நிறக்கவர்ச்சிங்கிறதால கருப்பு நிறங்கிறத பிடிக்காது. உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு கருப்பாக இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது இந்த பொண்ணு நமக்கு வேண்டான்னு சொல்லிடணுங்கிறதுக்காக மாறி மாறி தன்னைத்தானே இகழ்ந்துக்குவாங்க. நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு முள்ளமாரி, நான் ஒரு தெல்லவாரி, நான் ஒரு முடிச்சவிக்கி, நான் சென்னையில் ரவுடி அப்படின்னு மாறி மாறி பேசிக்குவாங்க. கடைசியில் செந்தில் வந்து வடிவில் வந்து மேகலை, மணிமேகலை, உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்தை சமம்னு சொல்லுவாங்க. இந்த 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது. யார் வேணும் நீயே முடிவு பண்ணு அப்படின்னோட அந்த பொண்ணு வந்து செந்தில் கழுத்தில் மாலையை போட்டுரும். போட்டவொன்னு செந்தில் அப்படியே திகைச்சு போய் அப்படியே வாயடிச்சு போயிடுவார். கவுண்டமணி பயங்கரமாக சிரிப்பார், பயங்கரமாக சிரிப்பார். நான் எஸ்கேப் ஆயிட்டேன்டா அப்படின்னு ஒரு நொடியை அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு செந்தில் மறுபடியும் சிரிப்பார். ஏண்டா இந்த சுகத்தை உனக்கு எப்பரா சிரிப்படுதுன்னு கேட்பார் அவர். இந்த முகரக்கட்டைக்கே உங்களை பிடிக்கலையே, நீ யார் வந்து உங்களை கட்ட போறா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி பாரதிய ஜனதாவை பல ஆண்டுகள் வச்சிருந்த அதிமுக கழட்டி விட்டுச்சு. ஆனால் சொல்லி தர்றான், இங்கே பாஜக தமிழ்நாட்டில் வரப்போகுது. எங்கே வரப்போகுது? 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக அங்க வைத்த போது மோடி படத்தை, அமித்ஷா படத்தை போடாது பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர் ஓட்டு கேட்டான். இந்தியாவில் எங்கேயாவது நிலைமை உண்டா? சொந்த கட்சியின் தலைவரின் பெயரை போட்டு போனால், படத்தை போட்டு போனால் மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று பயந்து பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளரே
மோடி படத்தை அமித்ஷா படத்தை புறக்கணிச்சான். இதாண்டா தமிழ்நாட்டு நிலைமை. எங்கே வெளில போகிற தமிழ்நாட்டில்? எங்கே வெளில போகிற? அவர் அண்ணாமலை பிரியா, அவர் பிரிய 22,000 புத்தகம் படித்தாராம். ஒன்றும் இல்லை, தப்பா இல்லைன்னு சொல்லலை. அவர் ஒரு புத்தகம் படிச்சிருக்காரு, புத்தகத்தையும் பேர் 22,000. அதான் 22,000 புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிவாசான், அண்ணாமலைங்கிற அறிவாசான், அவர் பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கான தேவை என்ன? இந்தியாவிலே உனக்கான தேவை என்ன? இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்கடி? நீ என்ன திட்டம் கொண்டு வந்திருக்க? நாட்டை என்ன வளர்த்திருக்க? நாட்டுக்கு நன்மைக்கு ஒரு செயல் செஞ்சுருந்தா கேட்டா தேசப்பற்று, தேசபக்தி. 2019 தேர்தல் நெருக்கத்தில் ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய புல்வாமாங்கிற இடத்துல ஒரே ஒருத்தன் 350 கிலோ வெடிமருந்தோடு வந்து வெடித்து செத்து இறந்து போறான், மனித வெடிகுண்டாக. அவன் இறந்து போன போது அவனோடு சேர்ந்து 44 ராணுவ வீரர் இறந்து போயிட்டான். 44 ராணுவ வீரர் இறந்து போனவனே அடுத்த நாள் மோடி சொல்றாரு, பாஜகவோட வாக்குச்சாவடி முகர் கூட்டத்தில் சொல்றப்ப சொல்றாரு, இதை தேசபக்தியாக மாற்றுங்கள், நாடு முழுக்க அலையாக மாற்றுங்கள், அரசியலாக மாற்றுங்கள்னு. அப்படி அரசியலாக மாற்றி அந்த புல்வாமா தாக்குதலை வச்சு ஆச்சரியார்த்த 2019 பிடிச்சேன். இப்போ 2024 சரியா தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராமர் கோயிலை திறந்துட்டோம். ராமர் கோயிலை திறந்து நாங்கள் நாட்டை உயர்த்த போகிறோம். ஏன்னா ராமர் நமக்கு அப்படி ரட்சிப்பார். இங்கே வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, பசி பஞ்சம் இருக்காது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது, எல்லாம் செயல்படுவோம்னு சொல்லிட்டு ராமர் கோயிலை தந்துட்டேன். நான் என்ன கேட்குறேன், ராமர் கோயிலுக்கான அவசியம் என்ன? எந்த சாமானிய மக்கள், எந்த உழைக்கும் மக்கள் ராமர் கோயிலை திறக்க சொல்லி போறான்னா எதுக்கு தோந்த? எது கட்டின? முதல்ல கேட்டா இங்கே ராமர் பிறந்தாரு, இந்த அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார், அதனால் கட்டத்தான் வேணுங்கிற. அன்பான சொந்தங்களே, அயோத்தியில் மட்டும் இல்லை, அகில உலகத்திலேயே ராமர் எங்கேயுமே பிறக்கலை. ஏன்னா ராமர் பிறந்தது அயோத்தியில் இல்லை, ராமர் பிறந்தது ஒரு காகிதத்தில். ஏன்னா ராமர் ஒரு கதாபாத்திரம், இதிகாச புராண கதாபாத்திரம், அவ்வளோதான். இங்கே பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், மகிழ்மதி அவன் தான் ஆட்சி பண்ண வேண்டியிருந்துச்சு. பல்வாழ் தேவன் சூழ்ச்சி பண்ணி கட்டப்பாவை வச்சு பாகுபலியை போட்டு தள்ளிட்டான். அந்த பாகுபலி பரமக்குடி பக்கம் பிறந்தான். அதனால் அந்த பாகுபலிக்கு பரமக்குடியில் கோயில் கட்டணும்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ. சக்திமான்னு ஒருத்தன் இருந்தான், எங்கே அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அங்கே சுற்றிக்கிட்டே வந்துடுவான், அவன் நியாயத்துக்காக போராடுவான். அந்த சக்திமான் விருதுநகர பக்கம் சாத்தூர்ல பிறந்தான்னா எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ, அதே பைத்தியக்காரத்தனம் ராமர் அயோத்தியில் பிறந்தாங்கிறது. அவன் அதோட விட போறானா? அடுத்த கிளம்புறான், விஷ்ணு இங்கே தான் பிறந்தார், அங்கே ஒரு மசூதியை பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் கிருஷ்ணர் இங்கே தான் பிறந்தார். ஏன்டா எல்லாம் மருத்துவமனையில் பிறக்காம மசூதியில் பிறக்கிறாங்க? ஏன்னா அதை தோண்டணும், திரும்ப அதை உடைக்கணும், திரும்ப அதை வச்சு இன்னும் 4 நூற்றாண்டு காலத்துக்கு அரசியல் பண்ணணும். அதுக்கு இதை பிடிச்சிக்கிட்டான். பாஜக அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உட்கட்டுமானம், நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு இது இல்லை. பாஜகவின் அரசியல் மதம். நாடு முழுக்க கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டிருக்கு. 2020 தொடக்கத்தில் உலக நாடுகள் எச்சரிக்குது, விழித்துக் கொள்ளுது. இந்த கொரோனா நோய் தொற்று பரவினால் ஊரடங்கு உத்தரவு போட வேண்டியிருக்கும். ஊரடங்கு உத்தரவு போட்டா புலம்பெயர் தொழிலாளர் என்ன பண்ணுவான்? அன்றாடங்க என்ன பண்ணுவான்? தினக்கூலி என்ன பண்ணுவான்? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? வாழ்வாரத்தை எப்படி ஓட்டுவான்? இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ள போறோம்? எப்படி அவங்களுக்கு எல்லாத்தையும் தர முடியும் என்று கணக்கிட்டு அதை யோசிக்கிறது. ஆனா இந்தியா என்ன பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சு? இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் கொரோனா தொடக்கத்தில் லவ் ஜிகாத் என்றது போல கொரோனா ஜிகாத். இஸ்லாமிய மக்கள் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புகிறார்கள். எச்சு துப்பி இஸ்லாமிய மக்கள் கொரோனாவை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒரு பேரிடர் காலத்தில் கூட அவன் மத வெறுப்பு பரப்புரையை கட்டவிழ்த்து விட்டான். அந்த மத வெறுப்பு பரப்புரை எங்க வந்து நிற்குது தெரியுமா? மேற்கு வங்கத்தில் ஒரு பூங்கா, அந்த பூங்காவில் 2 சிங்கம் இருக்கு. அந்த 2 சிங்கத்து மேல வழக்கம் போடுறான். யாரு? இந்த பாஜகவோட கிளைப்பிரிவாக இருக்கக்கூடிய விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத். என்ன வழக்க போட்டான்னா, 2 சிங்கம் இருக்கு,
ஒரு சிங்கம் பேர் அக்பர், இன்னொரு சிங்கம் பேர் சீதா. இந்த சீதா போய் அக்பரோட சேர்ந்துடக்கூடாது, ராமரோட தான் சேரணும். ஒருவேளை அக்பரோட சேர்ந்துட்டா எங்கள் மதம் வந்து புண்பற்றும். அதனால் இந்த சீதாவை ராமரோட சேராம, இந்த அக்பரோட சேராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் வழக்கு போடுறாங்க. அந்த சிங்கம் தெரியுமா நான் சீதா அக்பர்னு? அப்போ என்ன மதம், கடைசியில் மதம் வந்து யானைக்கு தான் பிடிக்குமாங்க, இங்கே சிங்கத்துக்கே பிடிச்சிச்சு. காரணம் பாஜக ஆட்சி, எந்த வளர்ச்சியும் இல்லை. கேட்டால் தேசப்பற்ற வளர்த்தெடுக்கணும், தேசப்பட்டு நம்ம முக்கியங்கிறாரு. சரிங்க, தேசப்பட்டு எப்படி வளர்த்தெடுப்பீங்க? எல்லாம் என்ன பண்ணுங்க, சுதந்திர நாள் அன்னைக்கு வீட்டு வாசலில் இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்க, நாங்கள் இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்கள் என்ன ஏற்ற போகிறீங்க? நான் வந்து பெட்ரோல் விலையை ஏற்றுறேன், டீசல் விலையை ஏற்றுறேன், முடிஞ்சால் கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்தியாவோட தேசப்பற்றுக்காக தேசிய கொடி ஏற்றுங்க. இதுதான் பாஜக முன்வைக்கக்கூடிய கோட்பாடு. அவன் இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச நன்மை என்ன? உண்மையிலே இந்த நாட்டின் மீது பட்டு கொண்டிருக்கா? உண்மையிலே பாஜக தேர்தல் பத்திரங்களும் முறை இப்போ நேற்று வந்து முழுதுமாக அம்பலப்பட்டிருக்கு. அந்த தேர்தல் பத்திரங்கள் முறைன்னா 1000 ரூபாய் தொடங்கி 1 கோடி ரூபாய் வரைக்கும் நன்கொடை கொடுக்கலாம் கட்சிகளுக்கு, பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு, 1 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வாங்கிய கட்சிகளுக்கு. அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் பத்திரமா வாங்கி காசை கொடுத்து அவ்வளோ ரூபாய்க்கு பத்திரம் வாங்கி நாம் சமர்ப்பிக்கலாம்ங்கிற விதி. இப்படி 6000 கோடியை நன்கொடை வாங்கியிருக்கேன் பாரதிய ஜனதா. யார்கிட்டன்னு சொல்லலை, ஆனால் கடைசியில் அம்பலமாக இருக்குது. புல்வாமாவில் தாக்கல் தொடுக்கப்பட்ட பிறகு, பாகிஸ்தானிலிருந்து தாக்கல் தொடுக்கப்பட்ட பிறகு பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான் பிஜேபி. காசு வாங்கிட்டு இங்கே வந்து பாகிஸ்தானை தும்சம் பண்ணணும், பாகிஸ்தான் எதிரி நாடுகிறேன். எவ்வளோ பெரிய ஏமாற்று, எவ்வளோ பெரிய நாடகம். என் அன்பான சொந்தங்களே, பாஜக இந்த 10 ஆண்டு காலத்தில் நாட்டின் நன்மைக்காக செஞ்ச ஒன்றை சொல்ல முடியுமா? பாரத் மாதாஜி ஜே முழக்கம் விடுவான். ஆனால் பாரத மாதா நேரில் வந்தா அவளையும் கற்பிச்சு கொண்டு விடுவான். இதுதான் பாஜக. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், தேசப்பற்றுன்னு பேசுகிறான்ல, தேசம்னு பேசுகிறான்ல. 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் உலகத்தின் பல்வேறு நாடுகள் பதக்கங்களை வாரி குவிக்கிறது. பிரான்ஸு, சீனா, ஜெர்மனின்னு பல நாடுகள் பதக்கங்களை வாங்குது. ஆனால் வந்து இந்தியா வந்து பதக்கப்பட்டியல் இல்லை, ஒரு வெண்கல பதக்கத்துக்கு வழி இல்லை. அப்போ இந்தியா ஒரு பதக்கத்தை பெற்றுவிடாதா? 120 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் ஒரு பதக்கத்துக்கு கூட ஆள் இல்லை. ஒரு பதக்கத்தை பெற்று நாட்டின் மானம் காப்பாற்றப்படாதான்னு ஒட்டுமொத்த நாடு ஏங்கி தவித்த வேளையில் சாக்ஷிக் மாலிக் என்கிற பெண்மணி அன்னைக்கு பதக்கத்தை வென்று இந்தியாவின் மானத்தை காப்பாற்றினார். உடனே நரேந்திர மோடி சொன்னார், அவள் இந்தியாவின் மகள் அப்படின்னு கொண்டாடினார். ஆனால் அதே சாக்ஷிக் மாலிக் பின்னால் என்ன நடந்துச்சு? மல்யுத்த கூட்டமைப்பு சம்மேளனம், அதோட தலைவராக ஒரு பிஜேபியை சார்ந்த ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கான். அவன் பாலியல் முறைகேடு செய்கிறான், பாலியல் துன்புறுத்தல் செய்கிறான், அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு இதே சாக்ஷிக் மாலிக் போராடுறாங்க. ஆனால் போராடிய சாக்ஷிக் மாலிக்கின் போராட்டத்தை ஏற்காது அவரை இந்த அரசு கைது பண்ணுது. பிறகு விரட்டி விட்டு நான் வாங்கிய பதக்கங்களை எல்லாம் கங்கை நதிக்கரையில் வீசப்போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அறிவிக்கிறாங்க. பின்னால் நான் விளையாட்டு போட்டிலேருந்து வெளியேறன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சாக்ஷிக் மாலிக் அந்த போட்டிகளில் வெளியேறினாங்க. இது நடந்துச்சு நாம் வாழக்கூடிய சமகாலத்தில். அப்படி சாக்ஷிக் மாலிக் நீதியை பெற்றுத்தராத இந்த கூட்டம் தான் பாரத் மாதாகி ஜெயின் முழக்கம் போடுது. கேரளாவில் வந்து கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாதுங்கிறான். சபரிமலை கோயிலுக்குள்ளே, ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்களை போனால் கோயில் தீட்டுப்பட்டுருங்கிறான். கேட்டால் மாதவிடாய காரணம் காட்டுறான். ஏண்டா கோயிலுக்குள்ளே மாரியம்மன் இருக்குது, காளியம்மன் இருக்குது, அப்போலாம் அவனுக்கு தீட்டாக இருக்காது. ஆனால் சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்களை போனால் தீட்டுப்பட்டுருமா, புனிதம் கட்டுருமா? அப்படி கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன பாரதிய ஜனதா காஷ்மீரில் கத்வாங்கிற பகுதியில் ஒரு சிறுமி, 8 வயசான சிறுமி, அந்த சிறுமியை கோயிலின் கருவறைக்குள்ளே வைத்து ஒரு வாரம் வச்சிருந்து 8 பேருக்கு மேலே கூட்டு பாலியல் கொடுமை செஞ்சு அவள் கையை முறித்து, காலை முறித்து, முதுகெலும்பை உடைச்சி, போதைப் பொருளை வலுக்கட்டாயமை தெளித்து அவளை பாலியல் வன்கொடுமை செய்து அவளை கொன்னான்.
எவன் அந்த சிறுமியை சிறைத்து போட்டானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவோட தேசிய கொடியை ஏந்தி பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கம் போட்ட கேடுகட்ட கும்பல் இந்த பாரதிய ஜனதா. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னோங்கிற பகுதி ஒரு இளம்பெண் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா. தனக்கு நீதி கேட்டு நிற்கிறா. அவள் மருத்துவ சிகிச்சை அனுமதிக்கப்படுறா. உடல் நலிவுட்டுச்சு, இறந்து போவான்னு சொல்லப்படுது. அந்த சமயத்து நீதி கேட்கிற சமயத்தில் காவல்துறை சொல்லுது, நீ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு என்ன சான்று இருக்குன்னு கேட்குது. அவள் இறந்து போயிட்டா. இறந்து போன உடனே அவள் உடலை அவள் குடும்பத்தாட்ட கொடுக்காம கொண்டு போய் அவசரமா அடக்கம் பண்ணி எரிச்சிட்டு கொண்ட நள்ளிரவுல உன் மகள் சாம்பல் என்று கொடுத்தது பாரதிய ஜனதா ஆட்சி. அந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வேணுமா? அந்த ஆட்சி பாஜகவின் திட்டம். இந்த திட்டத்தால நாட்டு மக்கள் பயன்பட்டாங்கன்னு ஒரே ஒரு திட்டம் அண்ணாமலை சொல்வாரா? அண்ணாமலை 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பணத்தை செல்லாது என்று நரேந்திர மோடி அறிவித்தார். 500 ரூபாய் தாள் செல்லாது, 1000 ரூபாய் தாள் செல்லாது, நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன். கருப்பணத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சி போங்க. பணத்தை செல்லாது அறிவிக்க போறேன். 500 ரூபாய் தாள் செல்லாது, 1000 ரூபாய் தாள் செல்லாது அறிவிச்சார் மோடி. 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். 50 நாட்களுக்குள்ள நான் கருப்பணத்தை ஒழிச்சிருவேன், இல்லைன்னா என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருந்தார் நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் கணக்கு போட்டான். 50 நாளில் கருப்பணத்தை ஒழிச்சிருவார், இல்லைன்னா அவரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தலாங்கிறாரு. எப்படி பார்த்தா கணக்கு கொண்டுதான். ஒன்று கருப்பணம் ஒழிஞ்சிரும், இல்லை நாட்டை பிடிச்ச பீடை ஒழிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் சக்ஸஸ் தான் அப்படின்னு மக்கள் 50 நாட்களை பொருத்தி கொண்டான். 50 நாள் கழிச்சு கருப்பண முடியல. நாட்டு மக்கள் வெம்பாடுபட்டு திண்டாடி போனான். கடைசியில் மக்கள் கருப்பண முடியல, நாங்கள் பட்ட பாடுக்கு ஒரு ஆறுதலாக வேணும்ல, ஏதோ பெட்ரோல் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னா அவர் பெட்ரோல் சொல்லி ஏற்றிட்டார். யார்? நாட்டின் பிரதமர் அருமை பெருமகன் ஐயா மோடி. அவர் என்ன சொன்னார் முதல்ல, அதாவது பணத்தை செல்லாத வச்சிட்டோம்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய முதலாளிகள் அவன் திணறுவான், தூக்கமெல்லாம் தவிப்பான். நாங்கள் பழைய 500 ரூபா தாளை கொடுத்து புதிய 500 தாளை மாற்ற அழைப்போம், அவன் வரமாட்டான். அப்போ வராத பணம் பார்த்தா ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணம் தேங்கிடும். அந்த 4 லட்சம் கோடி பணம் 5 லட்சம் கோடி பணத்தை நாங்கள் கிளைம் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிட்ட பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிடுவோம். அப்போ 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி பணம் இருந்தால் நாட்டை வல்லரசாக்கிடலாம் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னார். ஆனால் இவர் செல்லாது என்று அறிவித்த பணத்தில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப 17,000 கோடி தான் வங்கிக்கு வரலை, தாளை மாற்ற வரலை. எல்லாத்தையும் மாற்றிட்டான். 99 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பிடுச்சு. ஆனால் புதுசாக 500 ரூபா தாள், 2000 ரூபா தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி, வரவு 14,000 கோடி, செலவு 24,000 கோடி. அப்போ இந்த திட்டத்துக்கு உள்ளேயே 7,000 கோடி நஷ்டம். வெள்ளி புட்டை உடைச்சி விளக்க மாற்ற எடுக்க தயாரி போச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பண மதிப்பீடை பற்றி பேசுவானா? பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சானே, ஏன் அறிவிச்சான்? அதால யாருக்கு என்ன கிடைச்சு? எந்த பதிலும் கிடையாது. ஜிஎஸ்டி கொண்டு வர்றார் ஐயா மோடி. திடீர்னு ஒரு நாடு சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா, நாடு முழுக்க ஒரே வரிங்கிறார். இந்த நாடு முழுக்க ஒரே வரி கொண்டு வருவது யாருக்காக? தனிப்பெரும் முதலாளிகளின் வசதிக்காக. அவன் இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தில் வேணாலும் தொழில் தொடங்கலாம், எந்த சிக்கலும் இல்லைங்கிற நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி. மற்றபடி நாட்டு மக்கள் குறித்து எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு திட்டமும் நாட்டு மக்களை வச்சு திட்டப்படுறது இல்லை. பாஜகவோட ஆட்சி அப்படித்தான். பாஜக ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. ஆனால் பாஜகவின் தாய் யாரு? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு 22 ஆண்டுகள் கழித்து தான் இந்த நாடு விடுதலைப்படுது. அந்த 22 ஆண்டு காலத்தில் வெள்ளைக்காரன் அடிமைப்பட்டு கிடந்த வேளையில் இந்த பாஜக நாட்டு மக்களுக்காக போராடினானா? வெள்ளைக்காரன் எது சண்டை போட்டானா? அப்படி ஒரு செய்தியே இல்லை. வெள்ளையனை வெளியேறிக்கும், சைமன் குழு வெளியேறி அந்த போராட்டம், ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், எந்த போராட்டத்தில் அவன் பங்கேற்றான்? காந்தி அகிம்சை வழியில் போராடினார். அந்த காந்தியோடு பங்கேற்றானா? இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய படையை கட்டமைத்தார்.
அந்த நேதாஜி சொன்னா இல்லை. அப்புறம் என்ன பண்ணா, வெள்ளக்காரன் காலு ஷூவுக்கு நாக்கால பாலிச்சு போட்டேன். இதான் ஆர்எஸ் காரன் பண்ணது. அந்த ஆர்எஸ்எஸ் நாட்டுக்காக எந்த பங்களிப்பும் செய்யாத, நாட்டு விடுதலைக்காக பாடுபடாத ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்துக்கிட்டு நாட்டை சொந்தம் கொண்டாடுறான். இந்த நாட்டில் தேச பற்றி பாடம் எடுத்து கொண்டிருக்கேன். எவ்வளவு பெரிய அவலம்! இந்த பாஜகவை இந்த நாட்டில் எந்த மொழியெல்லாம் ஒழிக்கணும். ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம் என்ன? இந்தியாவோட மத சார்பின்மைங்கிறத ஒழிக்கணும். ஆர்எஸ் தொடங்கப்பட்டு 99 ஆண்டு கடந்துச்சு. இன்னும் ஓராண்டு இருக்கு. ஓராண்டு ஆனால் 100வது ஆண்டு ஆகிடும். 100வது ஆண்டில் ஆர்எஸ்எஸோட அத்தனை செயல் திட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிக்கிறேன். இந்தியாவை இந்துஸ்தானாக மாற்றணும், இந்து ராஷ்டிராவாக மாற்றணும். அதான் ஆர்எஸ்எஸோட நோக்கம், திட்டம். அதுக்கு இந்த நாட்டு மக்களை துண்டாட போறேன். சிஏஏன்னு கொண்டு வர்றேன், குடியுரிமை சட்ட திருத்தம். எதுக்காக? ஒவ்வொரு நாட்டிலையும் குடியுரிமை தருவதற்கான அந்த நாடு சட்டம் வச்சிருக்கு. இந்த நாட்டிலையும் சட்டம் இருந்துச்சு. ஆனால் பாஜக 2019ஆம் ஆண்டு அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணுது. அந்த திருத்தத்தின்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளிலிருந்து வெளில வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாதவருக்கு குடியுரிமை, முஸ்லீம்ல குடியுரிமை கிடையாது. அப்போ 3 இஸ்லாமிய நாடுகள் அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த மதத்தை சாராதவங்களுக்கு குடியுரிமைன்னா, மதத்தை அளவுகளாக கொண்டு இந்த நாட்டில் குடியுரிமை வழங்கப்பட போகுது. இந்த நாட்டோட அரசியல் சாசனம் சொல்லுது 15(1) சாதி மதம் என எதன் பொருட்டும் எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாதுங்கிறதா அரசியல் சாசனம் சொல்றது. ஆனால் குடியுரிமை தருவதற்கே மதத்தை அளவுகளாக வைக்கிறான். அவன் அதோடு நிற்க போறதில்லை. அடுத்து என்ன பண்ணுவான்? என்ஆர்சின்னு கொண்டு வர போறான். என்ஆர்சி என்ன? தேசிய குடிமக்கள் பதிவேடு. இந்த நாட்டின் 130 கோடி மக்களும் தங்கள் குடியுரிமையை நிரூபிக்கணும். தக்க சான்று கொடுத்து, ஆவணம் கொடுத்து, நான் இந்த நாட்டின் பூர்வீக குடி மக்கள் என்று நிரூபிக்கணும். உன்கிட்ட சான்று இல்லையா, ஆவணம் இல்லையா, உன் குடியுரிமை பறிக்கப்படும். பறிக்கப்பட்டு நீ இந்துவாக இருந்து மற்ற மதத்தவராக இருந்தா புதிய சட்டத்திட்டத்தின்படி குடியுரிமை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை முஸ்லீமாக இருந்தால் நீ குடியுரிமை பறிக்கப்பட்டு சொந்த நாட்டிலே அகதிகள் முகாமில் அடைக்கப்படுவேன். அப்போ இந்த நாட்டில் முஸ்லீமை அகதிகளாக மாற்றத்தான் பாஜக வேலைகிற அந்த கட்சி. ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக தோற்றுவிச்சது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், பணம் பதவி அதிகாரம்னு கொழுக்கணுங்கிறக்கா இல்லை. அவன் இந்த நாட்டை மாற்ற நினைக்கிறான். பாஜகவுக்கு நவீனத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அறிவியலின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் நவீனத்தை அறிவியலை பயன்படுத்திக் கொள்வான். பயன்படுத்தி கொண்டு அவன் வேறு பரப்புவான், மதவரியை ஊட்டுவான். அவனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, பார்லிமெண்ட் நடைமுறை மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஜனநாயக பாதையை தேர்வு பண்ணுவான், பார்லிமெண்ட் நடைமுறையை பயன்படுத்திக் கொள்வான். அவன் உச்சாணி கொம்பளை உட்கார்ந்தான்னா கதை முடிஞ்சு. நீ போராடுற, ஒரு அரசு சரியில்லையா, அரசை எடுத்து போராடுற. சரி, போராட்டத்துக்கு தீர்வு வரலையா, எங்க போற? நீதிமன்றம் போற, கீழமை நீதிமன்றம் போற, உயர்நீதிமன்றம் போற, கடைசியா உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்கு, அதுக்கு போற. உச்ச நீதிமன்றத்தின் படியேறி நீ நீதி கேட்கிற, கொஞ்சம் நீதி கிடைச்சிடாதான்னு. பாஜக இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் நீ எங்கேயும் ஏற முடியாது, பாடல் தான் ஏறணும். முடிச்சிடுவான். இந்த நாட்டின் அரசியலமைப்பு சாசனத்தை திருத்திடுவான். அது திருத்தப்பட்டால் நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறி போகும். அந்த பாஜகவை துரத்தி அடிக்கணும், துரத்தி அடிக்கணும். அவன் என்ன சொல்றான்? இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள். தமிழர்கள் இந்துக்களா பார்க்கறானா? என்றைக்கா ஏற்றிருக்கானா? இல்லாத ராமர் கோயிலை சொல்லி இருக்கிற பாபர் மசூதியை இடிச்ச இவன் இலங்கையில, ஈழத்துல சிவன் கோயில, முருகன் கோயில, பிள்ளையார் கோயில, எல்லா வழிபாட்டு தலங்களையும் இடிச்சு முடிச்சான் ராஜபக்சே. 2 லட்சம் தமிழர்களை கொன்று வைத்தான். 2 லட்சம் பேர்ல குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர் இந்து. இவன் வாதத்தின்படி 1.5 லட்சம் இந்துக்களை கொன்றளித்தவன் ராஜபக்சே. இந்து வழிபாட்டு தலங்களை தகர்த்தவன் ராஜபக்சே. அந்த ராஜபக்சேவை திருப்பதி வெங்கடாசபதி கோயிலுக்குள்ளே எப்படி பாஜக உள்ளே விட்டது? அவனுக்கு எப்படி சிவப்பு கம்பள மரியாதை பண்ண? அவனுக்கு எப்படி பூரண கும்ப மரியாதை பண்ண? எப்படி பண்ண? காரணம் என்ன? ஒருபோதும் தமிழர்களை இந்துவாக கருத மாட்டான். அதான் கணக்கு.
நாம தெரியாம அண்ணாமலை நம்மாளு நம்ம ஓட்ட போடணும், எடப்பாடி நம்மாளு நம்ம ஓட்ட போடணும். எங்க வேணாலும் அதிமுக வென்றிருக்கலாம், கொங்கு பகுதியில் வென்றிருக்க கூடாது. ஆனால் கொங்கு பகுதியில் எடப்பாடிக்கு நம்மால்னு ஓட்ட போட்டீங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது? இதே பொள்ளாச்சி எத்தனை பேர் நினைவில் வச்சிருக்கோம் தெரியல, மறந்து கடந்து போனான். 2018-19 காலகட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதே பொள்ளாச்சியில் ஒரு தங்கச்சியோட ஒரு காணொளி வந்துச்சு, ஒளி நாடா. அந்த தங்கச்சி கதறா. அந்த தங்கச்சியோட ஆடை அவிழ்க்க சொல்லி பெல்ட்டை கழட்டி அடிக்கிறான். அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அடிக்காதீங்கண்ணா, நான் ட்ரெஸ்ஸை கழட்டண்ணா, அடிக்காதீங்கண்ணா கதறினா ஒரு தங்கச்சி. கதறிய கதறல் கேட்டவன் ரத்தம் சூடாகலை, வெறியாகலை. அந்த தங்கச்சியை எவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சானோ அவனுக்கு ஆதரவுன்றது எடப்பாடி பழனிசாமி. அதே போல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணான். இதே பொள்ளாச்சி பகுதியில் எவன் பாலியல் வன்கொடுமை பண்ணானோ அவர்களை காத்து நின்றது இந்த கேடுகட்ட அதிமுக. ஆனா அந்த அதிமுக இங்க வெல்லும்னா நம்ம என்ன பண்றது? எடப்பாடி நம்மாடு ஓட்டு போடணும். நம்மாள் அவரு தூத்துக்குடியில 15 பேரை சுட்டுக் கொண்டது யாரு? இதே எடப்பாடி பழனிசாமி தானே. போராடுறங்க மக்கள், மண்ணின் மக்கள். ஸ்டெர்லைட்னு ஆள் இருக்குது, அந்த ஆளையால நச்சு காற்றாயிடுது. காற்று கூட கருப்பணி பெண் கருதரிச்சா கூட கரு களைஞ்சு போகுது, தட்பவெப்பம் மாறி போகுது. நாங்கள் வாழ்ந்துட்டா இறந்து போவோம், எங்களுக்கு பிறகாக ஒரு தலைமுறை வாழணும், அதுக்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இல்லை. காரணம் ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி 99 நாட்கள் அறவழி போராட்டம். கட்சி வேறுபாட்டை கடந்து, அரசியல் மாற்றங்கள் கடந்து அறவழி போராட்டம். அரசு கண்டுகொள்ளல, அதிகாரிகள் ஏறெடுத்து பார்க்கல. 100வது நாள் ஒரு பேரணி, மாவட்ட ஆட்சியர் நோக்கி பேரணி. எல்லா மக்களும், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள்னு எல்லா தரப்பு மக்களும் ஒன்று கூடுறாங்க. குடும்பமாக சாரையாக கையில் மூட்டை முடிச்சு வச்சுக்கிட்டு, சாப்பாட்டு பொட்டலை வச்சுக்கிட்டு பேரணி போகிறான். அதில் ஒரு தங்கச்சி, ஸ்னோலிங்கிற தங்கச்சி, 17 வயசு தங்கச்சி, பள்ளி படிப்பை முடிச்சு விட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த தங்கச்சி. அந்த தங்கச்சியும் போகிறா, முனைப்போடு முதல் வருஷம் நின்று முழக்கம் போடுறா. நாம் ஒரு பெண் பிள்ளை, நம்மளை காவல்துறை அடிக்காது, நம்மளை எதுவும் பண்ணாது என்கிற நம்பிக்கையில் நிற்கிறார். அந்த ஸ்னோலினோட தொண்டைக்குழியில் துப்பாக்கி தொட்டா பாஞ்சு மூல சதறி இறந்து போனான். காரணம் யார்? கொன்றது எடப்பாடி பழனிசாமி. ஒருத்தர் இல்லை, 15 பேர். திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. ஆனால் என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. மே 22ஆம் தேதி துப்பாக்கி சூடு நடக்குது. ஐயா எடப்பாடி சொல்றாங்க தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு. மே 22 மட்டும் இல்லை, மே 23, மே 24, 3 நாட்களும் துப்பாக்கி சூடு நடத்தியது எடப்பாடி. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது தூத்துக்குடியில். அங்கேருந்து 8 கிலோமீட்டருக்கு அப்பால் திரேசபுரம்னு ஒரு பகுதி. அங்கே போராட்டம் நடக்கலை, அங்கே 144 தடை உத்தரவும் இல்லை, அங்கே காவல்துறை பாதுகாப்பும் இல்லை. ஆனால் அந்த திரேசபுரத்தில் ஜான்சின்னு ஒரு அம்மாவை சுட்டு கொண்டான். காரணம் என்னன்னா, அந்த ஜான்சி இதற்கு முன்பாக முனைப்போடு போராடியவங்க. அப்போ யார் யார் போராடினாங்களோ எல்லாரையும் தேடி கண்டறிஞ்சு சுட்டு கொன்னது அதிமுக அரசின் காவல்துறை, எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி எங்காலும் சொல்லி ஓட்ட போட்டால் என்ன பண்ணுறது? தங்கச்சி அனிதா இறந்து போனா. 12ஆம் வகுப்புல 1170க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள். அவன் மருத்துவ கனவோடு படிக்கிறான். அவளுக்கு அம்மா கிடையாது, உரிய மருத்துவ சிகிச்சை இல்லாமல் அம்மா இறந்து போடுறாங்க. நம்ம அம்மா மாதிரி யாருமே அம்மா வளர்க்கக்கூடாது, நாம மருத்துவராகி சேவை பண்ண சொல்லிட்டு வெறி கொண்டு படிக்கிறான். 12ஆம் வகுப்புல 1170க்கும் மேலே மதிப்பெண்களை பெற்றுட்டா. நீட் தேர்வுன்னு கொண்டு வர்றான். நீட் தேர்வில் அவன் படிக்காத புற கேட்குறான். அவளால் வெற்றி பெற முடியல, தோல்வி அடைஞ்சிடறா. தேர்ச்சி அடையல. அப்போ நீட் தேர்வு தான் முறைங்கிறான். அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறான். சென்னை உயர்நீதிமன்றம் போகிறா, நீதி கிடைக்கல. உச்சநீதிமன்றம் போகிறா, நான் படிக்காத பாடத்துலேருந்து கேள்வி கேட்டு என்னை தோல்வி அடிச்சுக்கிறாங்க, எனக்கு மருத்துவ வாய்ப்பு நிராகரிக்கிறாங்கிற. அங்கேயும் நீதி கிடைக்கல. கடைசியில் மனம் உடைஞ்சு போய் என்னை போல இன்னொரு பிள்ளை சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்சு செத்து போனா தங்கச்சி அனிதா போல பல பிள்ளைகள் செத்து போச்சு. காரணம் யார்? இந்த கேடுகட்ட பாஜக, இந்த கேடுகட்ட அதிமுக. அனிதா உச்சநீதிமன்றம் போய் நீதி கிடைக்காம ஏமாந்துட்டா.
இந்த நாடு இடத்துல கேட்டுச்சு. அனிதாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பேசல, உச்ச நீதிமன்றம் போறதுக்கு அனிதாவுக்கு காசு எங்க வந்து வந்துச்சுன்னு கேட்டுச்சு. அந்த அதிமுக அன்னைக்கு யோக்கிய வேஷம் போட்டுட்டு நாங்கள் வந்து மாநில உரிமையை காப்போம், இஸ்லாமிய மக்களுக்காக துணை நிற்போம். அதிமுக கிட்ட என்ன கோட்பாட்டுக்கு என்ன கொள்கை இருக்குது? அந்த கட்சியின் பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியின் பேர். அதில் இருக்கக்கூடிய திராவிடம்னா என்னன்னு கேட்டால் ஐயா எடப்பாடி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்கிட்ட கேளுங்க, படித்தவங்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. கம்பராமாயணம் தந்த சேக்கிலாங்கிறது. கம்பராமாயணம் தந்த சேக்கிலார். கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், கம்பர் எழுந்த ராமாயணம் முடிஞ்சு போச்சு. அவர் சேக்கிலார் கொடுத்தாங்கிறது. தப்பான்னு சொல்லலை. கம்ப ராமாயணத்தை வந்து கம்பர் எழுதிட்டு சேக்கிலார்ட்ட கொடுத்துருக்காரு. சேக்கிலார் வந்து எடப்பாடி கொடுத்துட்டாரு. அதான் சேக்கிலார் கொடுத்த கம்பராமாயணம். ஐயா தப்பா சொல்லலாமா? அப்படிப்பட்டவர். அதுவும் அதிமுக ஆட்சியெல்லாம் கொஞ்சம் அடாவடி இல்லை, அவ்வளவு அடாவடித்தனம். அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திரிசு. அதிமுக ஆட்சியில் பெர்னாட்ஸா, சாக்ரட்டிஸ், இங்கர்சால், ஏங்கல்ஸ் கூட உட்காந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம ஐயா செல்லூர் ராஜு, இன்னொரு பக்கம் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அவர் நிகழ்காலத்தையே வாழ மாட்டார். டைம் டிராவலர் மிஷினில் ஏறி இறந்த காலத்துக்கு போடுவார். நான் வாஜ்பாயோடு நேற்று பேசி கொண்டிருந்தேன் பாரு. போன முறை 2019 அதிமுகவும் பாமகவும் கூட்டணி. பாமகவுக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வாக்குகிறது. பாமகவை சேர்ந்த இந்த வேட்பாளருக்கு ஆப்பிள் சின்னத்திலே ஓட்டை போட்டீர்கள் என்றால் அவர் திகச்சு போயிட்டார். எது ஆப்பிள் பழமா? மாம்பழம்ங்க, மாம்பழம். எல்லா பழமும் உடம்புக்கு நல்லதானாங்க, எந்த பழமா இருந்தானுங்க. இந்த திண்டுக்கல் சீனிவாசன் வசந்தன் கொடுத்த தெர்மாகோல் அட்டை கொண்ட வைகணியில் போட்டுட்டு ஆவியாகிறத தடுக்க போறேன்னு செல்லூர் ராஜு. இவங்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் 2019 சமயத்தில் 18-19 காலகட்டத்தில் சென்னையில் கடும் வறட்சி, கடும் பஞ்சம், சமாளிக்க முடியல. குழாயை திறந்தா தண்ணி வரல, குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. சென்னையில் கடும் பஞ்சம். அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அறிஞர் பெருமக்களை கொண்ட அமைச்சர் குழு கூடுது. கூடி ஆய்வு பண்ணுது. என்ன பண்ணலாம், அந்த சூழலை எப்படி சமாளிக்கலாம்? சமாளிக்கணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, மழை பெஞ்சாதாங்க முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்க. மழை எப்படிங்க பெய்யாதான் பெய்யலைங்க. நாம் மழையை பெய்ய வச்சிடலாம். அது எப்படிங்க முடியும்? சின்ன போன்ற நாடுகளில் உயரிய தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு அவங்க வந்து மழை பெய்ய வைக்கிறாங்க. அதுக்கு பெரிய அளவில் பொருளாதார செலவு ஆகும். அதுபோல் வசதியும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். நாம் எளிமையாக மழை பெய்ய வைக்கலாம். எப்படி? எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது. நம்ம ஊர் முழுக்க சாமியார் இருக்கான். கோயிலுக்கு அந்த சாமியார் ஃபுல்லாக யாகம் வளர்த்தான்னா வருண பகவான் கருணையுற்று மழையை பொழிஞ்சிருவேன், வறட்சி போயிடும், பஞ்சம் போயிடும் அப்படின்னு அதிமுக அரசு முடிவு பண்ணி கோயிலில் யாக விளக்குன்னு சொல்லிட்டு அரசாணை போடுதுங்க. கோயிலில் யாக வளர்த்து மழை வைக்க முடியும்னா உலகத்தில் பாலைவனமும் ஒன்று இருக்காதடா. பாலைவனமே ஒன்று இருக்காதே. பாலைவனத்தை சாமியார் இல்லையா? அரபு நாடுகளில் வந்து அங்கே வந்து மழையே பெய்யாது. அப்போ அங்கே சாமியாரை வச்சு யாக வளர்க்க சொன்னால் மழை பெஞ்சிருக்குமே. யாக வளர்த்தா எப்படா மழை வரும்? யாக வளர்த்தா புகை தான் வரும். மரம் வளர்த்தால் தான் மழை வரும். நீ கழுதைக்கும் திருமணம் பண்ணுற, மழை வரும்னு சொல்லிட்டு கழுதைக்கும் திருமணம் பண்ணால் கழுதை குட்டி தான் வரும், மழை எப்படி வரும்? நீ எந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்க? எல்லாமே பிற்போக்குத்தனங்கள். பள்ளி மேலே விழுந்தால் பலன் பார்க்குற பஞ்சாங்கத்தை எடுத்து. நீ லாட்டரியில் 5 லட்சம் பணம் விழுது, 10 லட்சம் பணம் விழுது தான் பலனை பார்க்கலாம். பள்ளி விழுந்து என்ன பலன் கிடைக்க போகுது உனக்கு? நீ விக்கல் வந்துச்சுன்னா யாரோ நம்மளை திட்டுறாங்கிற. சாப்பிட்றப்ப விக்கல் வந்தால் திட்டுறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் நரேந்திர மோடி, ஸ்டாலின்லாம் சாப்பிட முடியுமா? யாரும் நினைக்கிறாங்க, அதான் புறையிடுது. சரி, நினைச்சா புறையிடும்னா நரேந்திராவெல்லாம் நாட்டில் இருக்க முடியுமா? பூனை குறுக்க போனால் அவசரம்ங்கிற. இந்த வீதியில் வேலுமணி போகிறாரு, தங்கமணி போகிறாரு, எடப்பாடி போகிறாரு, அண்ணாமலை போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு. உனக்கு அவசரமாக படலை. ஒரு அப்பாவி பூனை போனால் அவசரம்ங்கிறடி. நீ ஒரு அவசர வேலையை வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வேலையை வெளியே கிளம்புது. என்ன ஒன்று ஒன்றை விட முக்கியமான வேலை, ஒன்று அது ஓவர்டேக் பண்ணிடுது. அது ஓன் தவறு, பூனையும் தவறு இல்லை. நீ பூனைகிட்ட தோற்று போயிட்டு
பூனை மழையே பழிய போடுற. பூனை குறுக்க போனா அபசகனம். எந்த காலத்தில் வாழ்ற? என்ன அறிவு புரிதல் இருக்கு உனக்கு? நாம் எழணும். இன்னமும் பாஜகவுக்கு, அதிமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு ஓட்ட போட்டு அமர்ந்து நிற்க போறோமா? எதுக்கு வாக்கு செலுத்தம் தெரியுது உனக்கு? முதல்ல என் அன்பான சொந்தங்களே, முதல் தேர்தலில் எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லை. எல்லாருக்கும் வாக்குரிமை இல்லை. பெண்களுக்கே வாக்குரிமை கிடையாது. அதுக்கு பிறகு தான் கொடுக்கப்படுது. அன்னைக்கு 20 வயசு நிரம்பின எல்லாருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை இல்லை. 20 வயசு ஆகி அப்புறம் 18 வயசாக குறைக்கிறாங்க. அப்போ என்னன்னா, எவன் படித்தவனோ, எவன் பட்டதாரியோ, எவன் செல்வாக்கு பெற்றவனோ, எவன் மிராசாரோ, எவன் பண்ணையாரோ, அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை நிலை இருந்துச்சு. பிறகு போராட்டம் நடத்தி அழுத்தம் கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டுச்சு. நாம சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடித்தான் பெற்றோம். அன்னைக்கு வாக்குரிமை எல்லாருக்கும் கொடுக்குறப்ப வெள்ளைக்காரன் சொல்றான், அப்படிலாம் கொடுக்காத, இந்த நாட்டு மக்களுக்கு வாக்கின் மதிப்பு தெரியாது, தெரியாம தூக்கி கொடுக்காத அப்படின்னு. சத்தியமாக அவன் சொன்னது உண்மை. இன்னைக்கு வரைக்கும் வாக்கின் மதிப்பு தெரியல. நீ என்ன நினைக்கிற? 2000 ரூபாய் காசு கொடுக்குறான், 4000 ரூபாய் தர்றான், 5000 ரூபாய் தர்றான், 10000 ரூபாய் தர்றான். வாங்கிட்டு திமுக குத்து, அதிமுக குத்து. திமுக அதிமுக இல்லையா, வேற குத்து குத்திடுற. எப்படிப்பட்ட நாட்கள் வாழ்ற பாருங்க. 2016 கடலூர் பக்கம் ஒரு மூதாட்டி போய் ரட்டளைக்கு ஓட்ட போட்டு வெள்ளவன் சொல்லுதான், எப்பா நான் அதிமுகவுக்கு போட்டேன், எம்ஜிஆர்ட்ட போய் சொல்லிட்டு பாங்க தான். 2016 எம்ஜிஆர் செத்து போன செய்தியை போய் சேரல. கண்ணுமோ எம்ஜிஆர் நல்லாட்சியை கொடுத்தா நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க வரைக்கும். எம்ஜிஆர் கொடுத்தது மோசமான ஆட்சி. எம்ஜிஆருக்கு எடப்பாடிக்கு என்ன வித்தியாசம்? எடப்பாடி படத்தை நடிக்கல, எம்ஜிஆர் படத்தை நடிச்சிட்டார். அவ்வளோதான் வித்தியாசம். எம்ஜிஆர் பாட்டு பண்ணினார், விவசாயின்னு பாட்டு பண்ணினார். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு, தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வச்சான், மீனவனை பற்றி பாட்டு பண்ணார். ஆனால் அவர் ஆட்சியில் மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு. தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டு பண்ணார். ஆனால் தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடைகளை திறந்து விட்டவர் எம்ஜிஆர். கல்வியை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கியவர் எம்ஜிஆர். முல்லை பெரியாற்று உரிமையை தாரை வார்த்தவர் எம்ஜிஆர். ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது. எம்ஜிஆர் சோறு போட்டார். அது மட்டுமே எம்ஜிஆரா? எம்ஜிஆருக்கு இன்னொரு மகன் இல்லையா? எந்த கவலையும் இல்லை. காலங்காலமாக ஓட்டை போட்டு திமுக போட்டு, அதிமுக போட்டு, காங்கிரஸ் போட்டு, பாஜக போட்டு நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ திமுக திடீர்னு கிளம்பி வர்றான்ல. இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தோம்னா அதில் ஏமாத்துவாங்க. ஏமாத்திட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் ஒன்றும் பண்ணலை, ஃப்ராங்க் பண்ணேன், சொல்லுங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு சொல்லுங்க அப்படிமா. அதாவது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 50 வருஷமாக ஃப்ராங்க் பண்ணுறாங்க நம்மளை. திமுக பண்ணுறான், அதிமுக பண்ணுறான். நாங்கள் வந்தோம்னா பாலாறு தானாக கரை விட்டு ஓடும், நாங்கள் வந்தால் வெடிலாட்சி தருவோம், நாங்கள் வந்தால் நல்லாட்சி தருவோம்னு ஒவ்வொருத்தரையும் ஏமாத்துறேன். நீ நம்பிக்கிட்டு ஓட்ட போடுற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இப்போ திமுக திடீர்னு யோக்கிய வேஷம் போட்டு நாங்கள் பாஜக ஒழிக்க போகிறோம், பாஜக நாங்கள் அழிக்க போகிறோம், மோடியை தடுக்கணும்னா திமுக போடுங்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, பாஜக இந்தியா முழுக்க வளர காரணமே திமுக தான். ஏன்னா வாஜ்பாய் தான் முதல்ல பாஜக சார்பாக பிரதமர் ஆகிறாரு. முதல்ல 13 நாள் தான் அவர் ஆட்சி. அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி கலைஞ்சிருது. அதுக்கு பிறகு 13 மாதம் கூட்டணி கட்சியோட தயவுல, அந்த 13 மாதத்தில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயலலிதா அம்மையார் இந்த ஆட்சியை கவிழ்த்துறாங்க. முதல்ல 13 நாள், அப்புறம் 13 மாதம்னு ஆட்சி கவிழ்ந்துருது. அன்னையோட விட்டுருந்தா கதை முடிஞ்சிருக்கும், சனியை ஒழிஞ்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு வாஜ்பாய்கிட்ட போய் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாயை ஆதரித்து 5 ஆண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தில் பாஜக இருக்க வச்சது திமுக. அந்த 5 ஆண்டு காலத்தில் தான் நாடு முழுக்க வேறு பரப்புனா, கிளை கட்டினா, RSS எல்லா இடத்துலையும் ஊடுருவ வச்சா. அதன் விளைவு இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கோம். 98 ஐயா கருணாநிதி சொல்றாங்க பரதேசி பண்டாரம் பாஜகங்கிறார். 99 அதே பாஜக கூட போயிடுறாரு. கோயம்புத்தூர்ல பேசாருங்க, கோயம்புத்தூர் பேசுறப்ப சொல்றாரு 98 ஆக்டோபஸ் போல கரங்களை கொண்டது பாஜக. இது 98. 99 எங்க ஆக்டோபஸ் போல கரம் நீங்க பாஜகவை? அதெல்லாம் இல்லைங்க, ஆக்டோபஸ் கரமே இல்லைன்னுட்டாரு. இந்துக்கள்னா திருட மேடத்தை பேசிட்டார் கருணாநிதி. பேசின பிறகு வழக்க போட்டு நீதிமன்றம் இழுத்துட்டாங்க இந்து முன்னணிக்காரங்க. அங்க என்ன சொன்னாரு? இந்து என்றால்
உள்ளத்தை கொள்ளை கொண்ட திருடன், இதே திருடன். என் மூக்கை குறிபார்த்து அண்டம் காக்கைன்னு சொன்னாயடா, அதுக்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பது, உலகத்தை காப்பது என்று சொன்னேன். அந்த மாதிரி உள்ளத்தை கொள்ளை கொண்டு திருடன். ஆனா இந்த திமுக நம்புறான் பாஜக. இதுக்கு முன்னு இந்த கோயம்புத்தூர்ல நடந்த குண்டுடிப்பு, அதுக்கு முன்னாடி நடந்த இஸ்லாமிய மக்கள் மீதான தாக்குதல், இதை படிச்சீங்கன்னா ஒருத்தனு கூட திமுக ஓட்டு பண்ண போறது. அவ்வளவு படாத படம் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய மக்களை வேட்டையாடியது கருணாநிதியோட காவல்துறை. கோயம்புத்தூர் கலவரத்தப்ப திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி மக்களை கொன்னான். திட்டமிட்டு அது எல்லாத்தையும் மறைச்சு விட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் பாசிசத்தில் இருக்கிறோம். நரேந்திர மோடி குஜராத்தி முதலமைச்சர் இருக்கார் 2002. அப்படி முதலமைச்சர் இருக்கிறப்ப அங்கே 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த படுகொலையின் போது நரேந்திர மோடியை எதிர்க்காது ஆதரித்தவர் கருணாநிதி. மறுக்க முடியுமா? மறந்து கடந்து போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து மாநில உரிமைகளை காப்போம். என்ன மாநில உரிமையை காக்க போற நீ? இந்தியாவில் எத்தனையோ மாநில கட்சி இருக்கு. எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத அரிய பெரிய வாய்ப்பு திமுக கிடைச்சிச்சு. மத்திய அமைச்சர் 18 ஆண்டு அங்க வச்சு திமுக 18 ஆண்டு. அது 99 தொடங்கி 2013 வரை 14 ஆண்டு காலம். பிபி சிங், ஐகே குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், தேவகவுடான்னு 5 பிரதமர்கள் இருந்துச்சு திமுக. அன்னைக்கு என்ன கட்டு தான் கொடுத்துருப்பான். 2004 2009 அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் மத்தியில் இருக்கு. அந்த பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் தாங்கி பிடிச்சது இந்த திமுக 40 பார்லிமெண்ட் உறுப்பினர் கொடுத்து. அன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருப்பான். ஆளுநர் பதவியை நீக்கியிருப்பான். இந்தியாவோட அரசியமைப்பு சாசனத்தோட பிரிவு 326 மாநில சுயாட்சிகள் இருக்குது. அதை நீக்கியிருப்பான். 351 அது இந்தியை ஊக்குவிக்குது, நீக்கியிருப்பான். காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்திருப்பான். முல்லை பெரியாற்று உரிமையை நிலைப்படுத்தியிருப்பான். கச்சத்தீவை மீட்டெடுத்திருப்பான். அன்னைக்கு எது ஒன்றையும் கேட்காம எந்த பதவியை வாங்கினோம்னா நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம், கொள்ளையடிக்கலாம் இருந்துட்டு இன்னைக்கு மாநில உரிமையை மீட்க போறாங்களாம். அதுவும் சேலத்தை மாநாடு போடுறாங்க திமுக சார்பா. மாநாடு போட்டு ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க, ஐயா உதயநிதி பேசுறாங்க. ஆக அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. அங்க கூட்டத்துக்குள்ள போய் கேமரா ஜூம் பண்ணி காமிக்கிறான். 4 பேர் உட்காந்து சீட்டாட்டம் போட்டுருக்கான். மாப்பிள்ளை போடு மாப்பிள்ளை, ஜோக்கர் தான் பார்ப்போங்கிறேன். ஜோக்கர் தான் மாப்பிள்ளை பேசிட்டு இருக்கு, நீ போடு மாப்பிள்ளை. எனக்கு வியப்பு என்னன்னா, எங்க ஊர்ல கருமாதி அன்னைக்கு விடிய முடிச்சுங்கிறதால சீட்டாட்டம் போடுவாங்க. அந்த கருமாதிக்கு பிறகு நான் பார்த்தது திமுகவோட மாநாட்டு தான். அங்க சீட்டாட்டம் போடுறது வியப்பு இல்லை. திமுகவோட மாநாட்டுக்கு போனா சீட்டாட்டம் போடலாம்னு தொலைநோக்கு பார்வையோட ஒருத்தன் வாங்கி பத்திரமா வச்சிருந்துருக்கான் பாருங்க, கொண்டு போயிருக்கான் பாருங்க. கவனமா வாங்கி கொண்டு போய் போட்டுக்காம பாருங்க. அவனை சொல்லணும் அவன் எப்படிப்பட்ட கட்சியா இருக்கும். கட்சி மாநாட்டுக்கு வர்றாங்க, மாநாடு முடியுது, தொங்குற வாழைத்தர பூரா பிக்கிறான் வச்சு. அங்க பார்த்தா சமைச்ச போற இடத்துல போய் அரிசி ஒருத்தன் தூக்குறான், பருப்பு ஒருத்தன் தூக்குறான், ஒருத்தன் எண்ணெய் பாக்கெட் எடுத்து ஊத்துறான், ஒருத்தன் உப்பு பட்டலை தூக்குறான். அந்த பக்கம் பார்த்தா இவர் சமயக்காரர் எங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாங்க, என்னங்க பண்றது அப்படின்னு. அவர் அங்க மாநில உரிமையை மீட்போம், இங்க அந்த சமய போல கொஞ்சம் மீட்டு கொடு எடுத்து போறாங்க அப்படின்னு. இது திமுக. இந்த திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா உரிமையும் மீட்க போதான். இந்த கதையை நம்பணும். 2019 உதயநிதி ஸ்டாலின் செங்கல்ல தூக்கிட்டாரு. செங்கல்ல தூக்கி மாநில உரிமையை மத்திய அரசு பறித்து விட்டது, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. இது 2019. 2021 அங்கேயும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி வாக்குறது. 2021 வெற்றி பெற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு திமுக அமைச்சராக இருக்கிறப்ப, திமுகவில் அமைச்சராக இருக்கிறப்ப, முதலமைச்சராக வந்து ஐயா ஸ்டாலின் இருக்கிறப்ப, அன்னைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்வி திறப்புக்கு நரேந்திர மோடி அழைக்கிறாங்க ஐயா மோடியை. அப்போ வந்து அழைக்க போகிறது ஐயா டிஆர் பாலு. அவர் கேட்குறாங்க, எங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராமல் ஏமாத்திட்டான்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து கோபாக் மோடி முழக்கம் போட்டீங்க, கருப்பு பலன் விட்டீங்க, இப்போ என்னங்க மோடியை கூப்பிடுறீங்க கேட்டா, மோடிங்க 11 மருத்துவக் கல்லூரியை வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்துருக்காரு. வெள்ளி தட்டில் வச்சு அந்த மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடுங்க. இப்போ
தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து வெள்ளக்காடா மாறிடுச்சு. மாறின உடனே இங்கே போராட்டம். திமுக உங்கள் அப்பா விட்டு சொத்தையாக கேட்குறோம், எடுத்து கொடு. நிர்மலா சீதாராமனை பார்த்து திமுக அப்படியே பூரிச்சு போகிறான். வடக்கு வாழுது தெற்கு தைன்னு அண்ணா சொன்னார். அதுக்கு பிறகு உதயண்ணா தான் நாம் சரியான தலைவரை தான் பெற்றிருக்கோம், தென்னகத்திலேருந்து ஒரு போர்க்குரல் அப்படின்னு இங்கே பேசுகிறேன். டிஆர் பாலு அங்கே போகிறார் டெல்லிக்கு. அமித்ஷா பார்க்குறாரு, பார்த்துட்டு வெளில வர்றாரு. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கலாம் இல்லை, அவங்க கவலை கொண்டு இருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க. நான் ஜி கிட்ட பேசினேன், ஜி வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லவர் அவர். ஜி வந்து பொறுப்பான அமைச்சர். சொல்றது யார்? இந்த திமுக. அப்ப இங்க ஒரு நிலைப்பாடு, டெல்லியில் ஒரு நிலைப்பாடு. இங்க பாஜக எதிர்ப்பது போல பாவலா கட்டுவான், எதிர்க்க மாட்டான். இன்னைக்கு பார்த்தா புதிய கல்விக் கொள்கை, அந்த கல்விக் கொள்கையிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் பண்றான். பாஜக கல்வியை காவிமயப்படுத்துவதற்காக எந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தானோ அதை திமுக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கு. எங்கடா பாஜக இருக்கிற நீ? பாஜகவின் திட்டம் 8 வழிச்சாலை திட்டம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. பாஜகவின் திட்டம் பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. பாஜக என்ன நினைக்குதோ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. ஆனா சொல்றான் பாஜக எதுக்கணும். இந்த படத்துல எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை நடக்கும். படத்துல கத்தி சண்டை கம்பு சண்டை எல்லாம் போடுவாங்க. போடுறப்ப பார்க்குறவங்க எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் பயங்கரமாக சண்டையாக இருக்கே அப்படின்னு. நிஜத்தில் எம்ஜிஆரை பார்க்க இருந்தா நீ எதுக்கும் அந்த நம்பியார் போயிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருப்பா, ரொம்ப மோசமானவன் அப்படின்னு. உண்மையிலேயே நம்பியார் தான் நல்லவர், எம்ஜிஆர் தான் மோசமானவர். இதான் செய்தி. அப்படி இவங்க வந்து இங்கே போடுற வேஷத்தை பார்த்துட்டு பாஜக வந்து திமுக எதுக்குன்னு நம்புகிறேன். இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையாக இருக்காது. நடந்த உண்மை, நடக்கிற உண்மை, இதுதான் வரலாறு, சத்தியம். இது எல்லாத்தையும் தெளிஞ்சு உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைங்க வந்து நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சி பெரிய மாற்று அரசியல் புரட்சியை எடுத்துக்கொண்டு வருது. நாம் தமிழர் கட்சி என்ன சின்னம்? சின்னத்தை பறிச்சுட்டான். நாங்கள் எங்கள் எண்ணத்தை சின்னமாக வச்சிருந்தோம், விவசாயம் சின்னத்தை பறிச்சுட்டான். என்ன சின்னம் தெரியல, ஆனால் சொல்கிறோம் எங்கள் எண்ணம் வந்து என்னைக்கும் விவசாயி தான். சின்ன விவசாயி இல்லாமல் இருக்கலாம். தேடி வந்து வாக்கு செலுத்துங்க. உங்களுக்கு எல்லாம் மாறணும், வாழ்வில் ஏற்ற வரணும், மாற்ற வரணும், நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வளரணும்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன? தேடு, காத்துரு. சின்னம் சொல்லப்பட்டவுடன் பரப்புரட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அநீதி நிகழ்த்தினான். முதல்ல எண்ணெயை விசாரணை, அப்புறம் பார்த்தா சின்னம் பறிப்பு. அந்த எண்ணெயை விசாரணை பெரிய கூத்து. எனக்கும் அதில் போட்டாங்க, சம்மனை போட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் விசாரணைக்கு உட்கார்றேன். உட்கார்ந்தவன் கையை கட்டிட்டு, என்னன்னு தெரியுமா? தெரியுங்க, அந்த சேலம் ஓமடூரில் எவனோ ஒருத்த வந்து வெடிகுண்டு தரைச்சானா, அதானங்க. அது இல்லை. ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் ஒருத்தர் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்படிங்களா ஐயா? ஆமாம். நான் எடுத்தேனா? நீ எடுக்கலை, மிஸ்கால் ஆகிடுச்சு. அவன் என்ன பேசான்னு சொல்லு. இதுக்கு தாங்க 8 மணி நேரம். மேடையில் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கண்ணியத்தை காத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கடா இருக்கிற பாரத மாதாவும் அங்கேயும் தான் சுற்றி தெரிவா. மானம் கட்டவங்க. வாய்ப்பு ஒன்று தான். நாம் தமிழர் கட்சி நம்பி வாக்கு செலுத்துங்க. கவியரசு கண்ணதாசன் பெருந்தலைவர் காமராசரை பற்றி சொல்கிறப்ப காலத்தின் கடைசி கருணைங்கிறது. காலம் ஒரு முறை கடைசியாக இறக்கப்பட்டிருக்கிறது. காலத்தின் கடைசி கருணை காமராசர். அந்த காமராசர் இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போல வரலாறு ஒரு முறை கடைசியாக வாய்ப்பு அளித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளாக தமிழன் அதிகாரமற்று நிற்கிறான், அகதியா நிற்கிறான், கூலியா நிற்கிறான். தென்னாப்பிரிக்கா வைரச்சுரங்கள்ல, மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள்ல, உலகம் முழுக்க தமிழன் அகதி, கூலி, அடிமை. அப்படி அடிமையாக நிற்கிற அன்னை தமிழினம் எழுவதற்கு வரலாறு கொடுத்துக்கிற வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. பாராளுமன்றத்தில் முழங்கணும். நாங்கள் இங்கே முழங்குறோம். இந்த பாரத் மாதாக்கின்னு பரதேசி சொல்கிறான்ல, அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்கிறோம். அதை மோடி முன்னாடி சொல்லணும், அமித்ஷா முன்னாடி சொல்லணும். நரேந்திர மோடி இலங்கைக்கு போய் இலங்கை பார்லிமெண்ட்ல பேசுறாரு. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. யாரை பயங்கரவாதிங்கிறாரு? தமிழர்களை, விடுதலை புலிகளை, தலைவர் பிரபாகரனை. அந்த நரேந்திர மோடியை பார்த்து சொல்லணும், தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்கன்னு.
சொல்லக்கூடிய வல்லாண்மை கொண்ட ஆண்மை கொண்ட பேராண்மை கொண்ட ஆட்களை அனுப்பணும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. எங்கள் சின்னம் தெரியல, நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இந்த பேய் பிசாசு இருக்குங்க. அந்த பேய் முகத்தை சின்னமாக கொடுத்தால் கூட மக்கள் தேடி வந்து நாம் தமிழர் கட்சி போடுவாங்க நம்புகிறோம். நாங்கள் மக்கள் இந்த மக்களுக்காக வந்தவங்க. மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சி கூட்டணின்னு போனா மன்சூரோட என் கட்சியே கூப்பிடுறான்னா மன்சூரோட என்ன சொல்ற, நான் கூட்டணிக்கு போகலை கூப்பிட்டாங்க. மன்சூரோட யானே கூப்பிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி எப்படின்னு பாருங்க. கூட்டணின்னு போனால் 500 கோடி கொடுத்துருப்பான். ஆனால் அதெல்லாம் மயிருக்கு சமம்னு உதவி தள்ளிட்டு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம். நீங்கள் மாற்று யார் யாருக்கா போட்டீங்க? கமலஹாசன் போட்டீங்க. ஊருக்கு முந்திகள் டார்ச் லைட்டை வாங்கினாரு. டார்ச் லைட்டை இப்போ பார்த்தா டார்ச் லைட் சின்னத்துக்கே வேலை இல்லை. அதில் சொல்கிறாங்க எங்கள் டார்ச் லைட் என்னங்க பண்ண போகிறீங்க? இல்லை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? பிடிச்சிக்கிட்டு ஓரமாக நிற்க சொல்லிட்டாங்க. நிற்க போகிறோம். அவரையும் நம்பி ஓட்டு போட்டேன். கால கொடுமை. நாங்கள் சாமரசம் நிற்கிறோம். 2010 கட்சி தொடங்கப்பட்டுச்சு. 2024 14 ஆண்டுகள் பயணம் தனிச்சு போட்டி 1.1. 2016 2019 4 விழுக்காடு, 2021 7 விழுக்காடு உயர்ந்து கொண்டே இருக்கு. நாங்கள் கூட்டணிக்கு போகலை, நாங்கள் வெற்றி பெறலை. வெற்றி பெறலாம் கூட வாக்கு விழுக்காடு உயருது. காரணம் தனித்துவத்தோடு நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம், உண்மை நேர்மையாக நிற்கிறோம். இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் அன்பு மக்களே. காலத்தின் கடைசி வாய்ப்பு. உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி படித்தவர்களை, பண்பாளர்களை, இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவர்களை வேட்பாளர் எடுத்திருக்கிறது. இந்த தொகுதி வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் எடுத்தப்படுகிறார். அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் வெறும் மருத்துவர் என்றால் நோயாளிகளை குணப்படுத்துகிற மருத்துவர் மட்டுமல்ல, இந்த சமூகத்தை மாற்றி படைக்கக்கூடிய ஒரு சமூக மருத்துவர். இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவர். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். இன்றைக்கு மோடியை நோக்கி கேள்வி எழுப்புறோம், நாளைக்கு மோடியை பார்த்து பார்லிமெண்ட் கேள்வி எழுப்பணும். அதுக்கு உங்கள் மகனுக்கு வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம். மாற்று அரசியல் உருவாகட்டும், ஒரு நல்ல அரசியல் இங்கே நிலத்தில் உருவாகட்டும். அதுக்காக நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, உறவினர்கள்ட்ட சொல்லுங்க, பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்த போறேன். நான் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்த போறேன், நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்த போறேன், ஒரு நல்ல அரசுக்கு வாக்கு செலுத்த போறேன்னு பரப்புரசிங்க. தேநீர் குடிக்க போற இடத்துல, முடிதித்த போற இடத்துல உங்க நண்பர்கள்ட்ட, உறவுகள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. கட்டாயம் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் புரட்சி வெடிக்கும். நாம் தமிழர் கட்சி ஆச்சரியத்துணி நகரும். அதற்கான முன்னோட்டமாக இந்த பார்லிமெண்ட் தேர்தல் களம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாம் தமிழர் கட்சிக்கு மறவாது வாக்களை தாருங்கள். நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இருந்து உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம். மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அப்படிப்பட்ட கடமையை சிறப்பாக ஆற்றிய தம்பி கார்த்திக் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். மற்றும் இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு நல்கி அமர்ந்திருந்த உறவுகளுக்கும், நமக்கு பாதுகாப்பு உருவாக்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாடு நமதடா, நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா. பூமி நமதடா, சாமி நமதடா, புரட்சி மலர அடிமை விலங்கை அடித்து உடைங்கடா. நாடு நமதடா.